நிறுத்து. டேய் என்னடா வாங்கடா. பேப்பர் சொல்லுங்க. போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்கடா. டேய் போலீஸ்டா. இவங்க யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார். டேய் நம்ம வண்டி செக் பண்ணா அவன் பின்னாடி இருக்கிறது தெரிஞ்சிருமேடா. பேசாம திரும்ப போயிடுவோமா? டேய் இருடா, நாடத்துக்கிட்ட கிட்டலாம். ஹலோ மேடம். ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே வண்டியை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் மேடம். ஆனா இங்க செக் போஸ்ட்ல எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். இப்போ நாங்க என்ன மேடம் பண்றது? செக் போஸ்ட் டைட் பண்றாங்களா? அப்படின்னா விஷாலுக்கு ஏதோ டவுட் வந்து போலீஸ் கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பா அவனோட வேலையா தான் இருக்கும். இப்போ என்ன பண்றது மேடம்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வண்டிய அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து யாருக்கும் தெரியாத இடத்துல ஒரு ஓரமா நைட்டு முழுக்க போட்டு வைங்க. நைட்டு ஃபுல்லா எதுவும் கிடைக்கலனா செக்கிங்க நிறுத்திடுவாங்க. அப்புறம் மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். ஓகே மேடம். டேய் வண்டி ரிவர்ஸ். வா வா. நிப்பாட்டு. ஐயோ காணுமே. வித்யா ஐயோ நகைய காணும். வித்யா நகைய காணுமா? நான் இங்க தானே வச்சேன், எங்க போச்சுன்னு தெரியலையே. சுபத்ரா, நீ டென்ஷன் ஆகுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்க. நீ கொஞ்சம் கோளாறு. கல்யாண டென்ஷன்ல எங்கேயாவது மாத்தி வச்சிருப்ப. அது எங்கேயும் போகாது. நிதானமா தேடுவோம். நீ போய் கல்யாண வேலைய பாரு. இல்ல வித்யா, நீ கூட பார்த்தல, நான் இங்க தானே வச்சிருந்தேன் பீரோக்குள்ள. சுபத்ரா இரு சுபத்ரா, எங்க போச்சுன்னு தெரியலையே. நிதானமா தேடுவோம். அது எங்க போயிட போகுது? சேஃபா இருக்கட்டும்னு இந்த பீரோக்குள்ள தான்ப்பா வச்சிருந்தேன். இப்ப பார்த்தா பீரோக்குள்ள வச்சிருந்த திருமங்கலியத்தை காணும். என்னது? என்னமா சொல்றீங்க? காணுமா? அது ரொம்ப வேல்யூபிளான நகைப்பா. எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னதுமா? திருமங்கலத்தை காணுமா? என்னமா சொல்றீங்க? என்னத்த சொல்றீங்க? உங்க ரூமுக்குள்ள உங்களை தவிர வேற யாரு வந்திருப்பா? இவ்வளவு நேரம் நான் வெளியிலேயே தான் இருந்தேன். ஒருத்தரும் உள்ள வந்த மாதிரி தெரியலையே. இரு சுபத்ரா, நான் தான் சொன்னல, நீ டென்ஷன் ஆகாம இருன்னு. ப்ளீஸ் கூலாரு. கல்யாண பரபரப்புல வேற எங்கேயாவது வச்சிருப்போம். அது எங்க போயிட போகுது? நிதானமா தேடுவோம். நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. இல்ல வித்யா, இது அம்மனுக்கு சாத்த வேண்டிய திருமங்கல்யம். நான் பத்திரமா வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப நானே அதை தொலைச்சிட்டேன். ராகவ், பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? சரிம்மா. போலீஸ் எல்லாம் எதுக்குமா? இப்ப அவங்க வந்தா கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் வேணாமா? இவன் எதுக்கு இவ்ளோ பதறான்? சரியில்லையே. ஏய் இங்க பாரு, உன் முகமே சரியில்லை. நீ எதுவும் நகை எடுத்தியா? இல்லையே, நான் எடுக்கலையே. அப்படியா? நீ எடுக்கலையா? அப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லையே. ஐயோ வேணாம். நீங்க ஏதாவது சமாளிங்க. நீ இவ்ளோ டென்ஷன் ஆகும் போதே தெரியுதுடா, இது உன் வேலையா தான் இருக்கணும். ஆமா ஸ்ரீஜா, அந்த நகை 5 கோடின்னு சொன்னாங்களா, அதான் ஆசையில. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாம எந்த சிச்சுவேஷன்ல இவ்ளோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல போய் இப்படி ஒண்ணு பண்ணி என் உயிரை எடுக்கிற. மாட்னா என்ன ஆகும்னு தெரியுமா? ராகவ்,
வெளிய குழந்தைங்க எல்லாம் ரொம்ப நேரமா இங்கதான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒருவேளை யாராவது உள்ள வந்து நகையை எடுத்திருந்தா நிச்சயம் அந்த குழந்தைங்க அவங்கள பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இருங்க, அவங்கள கூட்டிட்டு வரேன். வா வா. ராகவ், ராகவ், இந்த குழந்தைங்க தான் இங்க விளையாடிட்டு இருந்தது. இவங்களை கேட்டா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும். கரெக்ட் இசை. இந்த குழந்தைகளை கேட்டா கண்டிப்பா உண்மை தெரியும். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உனக்கு தேவையான பணத்தை தான் நான் தரேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இந்த திருட்டு வேலை? அவ்வளோ பெரிய மதிப்புள்ள நகையை பார்த்ததும் ஒரு சின்ன ஆசை. அதுவும் இல்லாம நான் மாப்பிள்ளையாச்சே, என் மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சேன். அந்த பையன் இப்படி போட்டு கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ முதல்ல பேசாத. உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. நீ பண்ணின காரியத்தினால அத்தைக்கு உன் மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நாளைக்கு காலையில கல்யாணம். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், இங்க பாரு. இந்த நகை எடுக்கிறது, ஆட்டை போடுறது, அப்புறம் அதுக்கு என்னமோ வியாதின்னு இங்கிலீஷ்ல பேர் வைக்கிறது, இதெல்லாம் நீ அடுத்தவங்களோட வச்சுக்க. என் பக்கம்லாம் வந்துடாத. அப்புறம் இந்த சிந்தாமணி யாருன்னு உனக்கு தெரியும். இங்க பாரு, உன் தலையில இருக்கிற முடி ஒண்ணு விட பிச்சு எரிஞ்சிருவேன். அப்புறம் நீ மொட்டை தலையோட தான் அணியணும். புரிஞ்சுதா?